என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரீசனிங்ல கேலண்டர் கணக்குகள் அப்படின்னு ஒரு டைப் இருக்குதுங்க. அதில் அதாவது தலைப்பு இருக்குதுங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்திருக்கோம். 1ல இருந்து 8 கணக்கு எடுத்துருக்கேன். இந்த 8 கணக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் டேபிள் வச்சுருக்கேன். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மாடல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பாருங்களேன். 2016 விஏஓ குரூப் 4 எக்ஸாமு, அதுக்கப்புறம் 2017 பிசி எக்ஸாமு, 2018 ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2012 பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடலில் 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் இல்லை? அதுக்கப்புறம் இது வந்து 2026 குரூப் 2 இப்போ நினச்சி பார்த்துங்க ரீ எக்ஸாமு, அதில் மெயின்ஸில் கேட்டு வச்சுருக்காங்க. அட்டே பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது இது உங்களுக்கு மாடலுக்காக ஒரு 2 சம் புரியத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 10th புக்கு 2022 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் எந்த அளவுக்கு இந்த டைப் இம்பார்ட்டன்ட் தெரியுதுங்களா? ஏன்னா குரூப் 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2022 2016 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா. அப்புறம் குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்களா. 10th நியூ புக்கில் வந்து 2 சம் இருக்குதா. அப்புறம் பிசி எக்ஸாமில் ஒரு 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த 8 கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த 8 கணக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல நான் ஒரு கொஷின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஷின், இன்று திங்கட்கிழமை 61 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல கழித்து அப்படி இல்லைன்னா பின்பு. இப்போ இன்று திங்கக்கிழமை 61 நாள் பின்பு என்ன கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நல்லா கவனிங்க. ஃபியூச்சர் கரெக்ட் தானே? கழித்துன்னா பின்புன்னா அது ஃபியூச்சரை குறிக்குது. அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமைப்பா, 61 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமைப்பா இதான் கேட்குறாங்க. புரியுதா? கரெக்டா? ஸோ இந்த பேட்டர்னில் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டைப்பு. அதே மாதிரி முன்புன்னு கேட்பாங்க. அது நான் அந்த கணக்கில் சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு பின்பு மட்டும் பார்ப்போம். கழித்து பின்பு அதான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை, 61 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமை இதான். புரியுதா? தேடி புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஞாயிறில் ஆரம்பிச்சுங்க. தனியாக எழுதி வச்சுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மொத்தம் 7 கிழமைகள் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ ஞாயிறுலேருந்து எழுதுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ இதில் ஞாயிறத்தில் 0ல் ஆரம்பிங்க. ஓகேவா? ஞாயிறுனா 0, திங்கள்னா 1, செவ்வாய்னா 2, புதன்னா 3, வியாழன்னா 4, வெள்ளினா 5, சனினா 6. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை வச்சு நம்ம ஆன்சரை போட்டுடலாம் 2 ஸ்டெப்பில். சரியா? புரியுதுங்களா? ஸோ நமக்கு கழித்து முன்பு அப்படி அதாவது பின்பு அப்படின்னு சொல்லிட்டாவே ஞாயிறுனா 0, திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளி 5, சனி 6. ஓகே, இந்த நம்பர் நம்ம எழுதி வச்சுங்க. சரியா? இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படியே விட்டுருங்க அதை. சரி, இப்போ என்னென்னா இது பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். 2 ஸ்டெப்பு தான். மஸ்ட்டு உங்களுக்கு 7ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஏன் 7ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் கிழமைகள் மொத்தம் 7. ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 கிழமைகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 7ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த 8 கணக்குலேயே உங்களுக்கு அந்த 7ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சுப்பீங்க. சரி, பின்ன நான் இது பாருங்களேன். ஸ்டெப்பு 1 நல்லா கவனிக்க. நான் அப்படியே போடுறேன். இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. 61 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு ஃபியூச்சரை கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஃபியூச்சர் தான் கேள்வி. ஆமாம் தானே? பின்னாடி போல. சரி, அப்போ முதல்ல என்னென்னா 61 எடுத்துக்குங்க நம்பர். ஓகேவா? ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு இதில் திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம டேபிள் ஞாபகம் இருக்கணும். ஸோ டேபிளில் வந்து ஞாயிறு 0, திங்கள் 1ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 1 இங்கே கூட்டிங்க. புரியுதா? இன்னைக்கு என்ன கிழமை சொல்கிறாங்க? திங்கக்கிழமைன்னா 1 டேபிளில் அந்த 1 எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு 61 நாள் கழித்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த 61ஓட 1 கூட்டிங்க. கூட்டினா 62 அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட்டு. அதாவது
எத்தனை நாள் கழித்துன்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பரையும் என்ன கிழமை சொல்லியிருக்காங்களோ கிழமைக்குரிய நம்பரையும் கூட்டிக்கணும். ஓகே ரைட்டு. அதுக்கு அடுத்தது இப்போ 62ன்னு நாள் வருது. நமக்கு தெரியும் ஒரு வருஷமாக இருக்கட்டும் ஒரு மாதமாக இருக்கட்டும் கிழமைன்னு எடுத்துக்கிட்டா 7 கிழமை தான். அப்போ நான் 7ஆல் வகுத்துறேன். ஏன் 7ஆல் வகுக்கிறேன்? மொத்தம் 7 கிழமை தான் இருக்குது, அதனால் அதால் வகுத்துறேன். அப்போ உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியலையா? 1 7 7 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 56 9 63. ஆனால் இங்கே 62 தான் இருக்குது. அப்போது 8 7 56 அப்படின்னு வருது. கரெக்டா? அப்போது அதாவது 8 7 56 வரைக்கும் வகுப்பட்டுடுது. மீதி நம்பர் இருக்குது. புரியுதா? நான் அதாவது மேலே 62 இருக்குங்க, கீழே 7ஆல் அடிக்க போகிறேன். அப்போ 1 7 7ன்னு போட்டுன்னு வந்தால் 8 7 56ன்னு வருது. 9 63 போயிட்டு நமக்கு 62 தான் இருக்குது. அப்போ 8 7 56 வரைக்கும் இதில் அடிப்பட்டுடும், மீதி இருக்கும். கரெக்டா? அதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி மீதி உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எழுதுருங்க. 62ல் அந்த 56 கழிச்சுங்க. ஓகே புரியுதா? நல்லா புரியுதா பாருங்க. நான் 62 மேலே இருக்குது, கீழே 7ஆல் அடிக்க போகிறேன். ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பாடு நான் மனசுலேயே சொல்லிட்டு வரும்போது என்ன ஏறுனா 8 7 56ன்னு வருது. அப்போ 56 வரைக்கும் இதில் அடிச்சிடலாம், மீதி இருக்கிற நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். அதை நீங்கள் மனசுலேயே போகிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இப்படி எழுதுறேன். 62ல் அந்த 56 கழிச்சுக்கிறேன். புரியுதா? அப்புறம் குழப்பிக்காதீங்க 56ன்னு. ஸோ அப்போ நம்ம இதில் கழிச்சிட்டா எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது 62ல் 56 போச்சுன்னா 6ன்னு வரும் மீதி. கரெக்டாக? மீதி 6ன்னு கிடைக்குது. இது வரைக்கும் தெளிவா? நீங்கள் இங்கே கூட பாருங்கள், 1 7 7 8 7 56. அப்போ 62ல் 56 போனால் மீதி நமக்கு 6ன்னு வரும். கரெக்டா? சூப்பர். அப்போது 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 6ன்னு கிடைச்சிச்சா அந்த நம்பர் டேபிளில் என்ன இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் 6. 6ன்னா சனிக்கிழமை. ஆன்சர் பி தான் செய்யணும். 2 ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸி. ஓகே தெளிவாக புரியுதுங்களா? பக்கா போட்டுடலாம், 100% கரெக்டாக வரும். மற்றபடி 1 கூட்டுறது 2 கழிக்கிறது எந்த குழப்பம் வேணாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியே போட்டுருங்க. ஸ்டெப்லாம் ரொம்ப இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ மேபி கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே இங்கே பாருங்க, 2வது கேள்வி. இன்று திங்கட்கிழமை 66 நாள் கழித்து என்ன நாளாக இருக்கும்? அப்போ இந்த 66 நாள் கழித்து ஃபியூச்சர் தானே கேட்குறாங்க, பின்னாடி போல. ஸோ கழித்துன்னு சொன்னாலோ, இது பாருங்க டேபிள்லேயே நான் சொல்லியிருக்கேன், கழித்துன்னு சொன்னாலோ அல்லது பின்புன்னு சொன்னாலோ இதெல்லாம் ஃபியூச்சரை தானே குறிக்குது. அந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம், ஞாயிறுனா 0, திங்கள்னா 1, செவ்வாய்னா 3, சரினா 6ன்னு அந்த 7 நாளைக்கு நம்பர் போட்டு வச்சுக்கணும் மனசுலையே. இல்லை கொஷின் பேப்பர் பின்னாடியோ இந்த நம்பர் டேபிள் போட்டுங்க. ஓகே கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னைக்கு திங்கக்கிழமை 66 நாள் கழித்து என்ன நாளாக இருக்குன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் 66ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. அப்புறம் இங்கே திங்கக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க, திங்கக்கிழமைக்குரிய நம்பர் நம்ம டேபிளில் 1ன்னு இருக்குது, அந்த 1 கூட்டிங்க. அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமைனா 2ன்னு இருக்கணும், புதன்கிழமைனா 3ன்னு கூட்டணும். சரி, என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அதுக்குரிய நம்பரை கூட்டிக்கணும். ஸோ 1 திங்கக்கிழமைன்னா அப்போ 67 அப்படின்னு வருது. கரெக்டாப்பா? 67ன்னு வருது. ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கொடுக்குற நாளும் அதுக்குரிய கிழமைக்குரிய நம்பரையும் கூட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ 67 வந்துச்சுல்ல, இதை நான் 7ஆல் வகுக்க போகிறேன். 7ஆல் வகுக்க போகிறேன்னா மொத்தம் 7 கிழமைகள், அதனால 7ஆல் வகுக்கிறேன். இப்போ 1 7 7 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 7 56 9 7 63. நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டு அந்த வாய்ப்பாடை மட்டும் பண்ணிடணும், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது இங்கே சும்மா எழுதுறேன், 9 7 63 கரெக்டா? 17 70ன்னு வந்துடுது. அப்போ நம்ம 67 இருக்கிறதால 67ன்னு இருக்கு. அப்போ 1 7 7 9 7 63 அடிபட்டுரும். மீதி எவ்வளோ இருக்குது? அது டக்குன்னு வரலன்னா இப்படி சைடில் சும்மா 67 63 கழிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி கழிச்சா நமக்கு 4ன்னு மீதி வரும். அப்போது இதான் ஃபைனலாக ஆன்சர் 4.
இந்த 4க்குரிய நம்ம டேபிளில் என்ன கிழமை இருக்கோ அதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிள் பாருங்க. 4 இதோ பாருங்க, 4க்கு வியாழக்கிழமை அப்படின்னு இருக்கு. இதோ இருக்கு இல்லையா, வியாழக்கிழமை. அவ்வளோதான் ஆன்சர். வியாழக்கிழமை இருக்குதா, இதோ பாருங்க ஆப்ஷன் டில பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நீங்கள் அப்படியே குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா, புரியுதுங்களா? புரியலையா? என்னங்க, சரி அடுத்த கணக்கு புரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு நினச்சிக்கிட்டு நான் 3வது கொஸ்டின் ஹோம்வொர்க் வச்சுருக்கேன். நீங்கள் தான் புரியலன்றீங்க இல்லையா, அதனால நான் 4 நடத்திட்டு 3 ஹோம்வொர்க் காத்தானே. ஓகேப்பா. அப்போது 4வது கொஸ்டின், இன்று செவ்வாய்க்கிழமை. ஓகே, என்னுடைய மாமா 45 நாளுக்கு பிறகு வருவதாக கூறினார். இன்னும் என்னுடைய மாமா எந்த கிழமை வருவார் அப்படின்னு 10th புக்கில் கேட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாங்க. சரி, எங்கள் மாமா வந்து 45 நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் மாமா என்னைக்கு வருவாங்கோ, என்ன கிழமை வருவாங்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது நம்ம பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம போன கொஸ்டின் மாதிரி தான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 45 நாளைக்கு பிறகு 45 நாளைக்கு கழித்து என்ன கிழமைன்னு சொல்லலாம். ஃபியூச்சரை தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபியூச்சர்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த பிறகு கழித்துலாம் குழப்ப வேண்டாம். இவங்க வந்து முன்னோக்கி கேட்குறாங்களா பின்னோக்கி கேட்குறாங்களா அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபியூச்சர் கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பாருங்களேன். முதல் 45 நாளைக்கு அப்புறமா அந்த 45 எடுத்துக்குங்க நம்பரை. அதுக்கப்புறம் கிழமைக்குரிய நம்பரை கூட்டணும். என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஃபியூச்சர் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த டேபிள் மறந்துடாதீங்கோ. ஞாயிற்றுக்கிழமை 0, திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 2ங்க. அந்த 2 கூட்டிங்க. சரியா? சூப்பருங்க. ஸோ 2 கூட்டிடுவோம். கூட்டினா என்ன வருது பாருங்க, 47ன்னு வரும். ஆமாவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரி, இப்போ 47 7ஆல் வகுக்கணும். ஏன்? மொத்த கிழமை 7 கிழமை, அதனால 7ஆல் வகுக்கணும். அப்படி வகுத்தா எனக்கு 7வது பேர் மனசுலேயே ஓட்டணும். 1 7 7 14 3 21 4 28 5 35 6 7 42 7 49 49ங்க. அப்போ 47 தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 6 7 42 தான் வருது. ஏன்னா 7 7 49 வருது. ஆனால் நம்ம கிட்ட 47 தான் இருக்கு. சரியா? அப்போ அது கிடையாது. அப்போ இதில் 42 வரைக்கும் அடிபட்டுருது. மீதிக்கிற நம்பர் எடுத்துக்கணும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல் 47ல் 42 கழிச்சுக்கிறேன். ஏன், புரியுதுங்களா? இங்கே கூட அடிச்சிடலாம். 1 7 7 6 7 42 6 7 42 மீதி என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நான் இப்படி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போது 47 42 போச்சுன்னா 5ன்னு வருங்க. ஸோ 5 அதான் ஃபைனலாக வந்துருச்சு. ரைட்டா? கிளியராக புரியுதுங்களா? இப்போ 5ன்னு வந்துச்சு இல்லை, அப்போ நம்ம டேபிளில் 5க்குரிய 4 பாருங்க. ஆன்சர் 5 5 5. தோ வெள்ளிக்கிழமை முடிஞ்சு வச்சு எங்கள் மாமா வெள்ளிக்கிழமை வருவார். இதை பாருங்கோ, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இது கண்டிப்பாக புரியும். 2 ஸ்டெப்பு தான், பெரிய ஒர்க் அவுட் கிடையாது. எப்படி புரியுதோ அது சைடில் குறிப்பாக எழுதி வச்சுங்க, ஞாபகம் வரும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ ஹோம்ஒர்க் தட்டுமா? தாங்கோ. 3வது கேள்வி ஹோம்ஒர்க். இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து என்ன நாளாக இருக்கும்? ஸோ இன்னைக்கு சனிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. 27 நாளுக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு கேட்டாங்க. 2012 பிசி எக்ஸாம் போடலாம் இல்லையா? போடுங்க. இப்போ என்னன்னா, நான் அப்படியே ஸ்டெப்பு மட்டும் சொல்கிறேன். 27 கூட சனிக்கிழமைக்குரிய நம்பரை கூட்டிக்கணும். கூட்டி ஒரு நம்பர் கிடைக்கும், அது 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்து மீதி ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்குரிய கிழமைய ஆன்சர். அவ்வளோதான் பாருங்க, டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆப்ஷன் ஏ திங்கக்கிழமை, பி புதன்கிழமை, சி வெள்ளிக்கிழமை, டி சனிக்கிழமை. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபியூச்சர் கொஷின். இன்னைக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டு, இன்னைக்கு ஒரு கிழமையை கொடுத்துட்டு 45 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு கேட்டது ஃபியூச்சர் கொஸ்டின். இப்போ வந்து பேக்கில் போகலாம். சரிங்களா? பின்னோக்கி போகலாமா? இது பாருங்க. இல்லை இன்னொரு கணக்கு இருக்குது. சாரி சார். 5வது கொஸ்டினும் ஃபியூச்சர் கொஸ்டின் தான். இதை பார்த்துட்டு பார்ப்போம். 2026 குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. லீப் ஆண்டு அல்லாத, ஏங்க இதுக்கு என்னங்க இது பாருங்களேன். லீப் ஆண்டு இல்லையா? ஆண்டின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையா என்றால் ஆண்டின் கடைசி நாள் கண்டறிக அப்படின்னு கேட்குறேன். கடைசி நாளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது
நான் லீப் இயரை பற்றி அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி கூட கொஷின் கேட்டிருக்காங்க, அதை விட்டுருங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, லீப் இயர்னா 366 நாள், லீப் இயர் இல்லைன்னா 365 நாள், அவ்வளோதான். ஓகே, லீப் இயர்னா 366 நாள், சாதா வருஷம்னா 365 நாள். இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுங்க. நான் அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவேன், லீப் இயர் பற்றி சொல்லுவேன், அப்போ தெரிஞ்சுப்பீங்க லீப் இயர்னா என்ன மீனிங்னு. சரியா? ஸோ அப்போ லீப் இயர் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வருஷம் 365 நாள். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதை பாருங்களேன். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. முதல் நாள், ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா, அப்போ இதை எப்படி சொல்லலாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஆண்டின் கடைசி நாள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த கேள்வி வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 45 நாளைக்கு பிறகு எங்கள் மாமா வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 45 நாளுக்கு பிறகு, அப்போ 46வது நாள் தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஆக்சுவலி அதான் மீனிங், புரியுதா? ஏன்னா 45 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமை, புரியுதா மீனிங்? நான் சொல்ற தேரி புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 45 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமை. இதே மாதிரி இங்க பாருங்க, நம்ம நத்தன கொஸ்டின் இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை, 66 நாள் கழித்து, அப்ப 66 நாளைக்கு அப்புறம். அப்ப அப்படி மீனிங் என்ன, 67வது நாள் என்ன கிழமை தான் கேள்வி. ஜஸ்ட் கரெக்ட் தானே மீனிங்? ஏன்னா 66வது நாள் என்ன கிழமைன்னு கேட்கல, 66 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமை, அப்ப 67வது நாள் தானே கேட்குறாங்க. கரெக்டா? நம்ம இப்போ இந்த கொஸ்டின் நான் குழப்பல. இப்போ இந்த கொஸ்டினை இப்படி எழுதுங்கன்ற, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 364 நாள் கழித்து என்ன கிழமைன்னு சொல்லலாமா? சரி, ஏன்னா அங்கே பாருங்க, அந்த ஆண்டோட கடைசி நாள் கேட்குறாங்க, லீப் இயர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 365 நாள் அந்த வருஷம், அப்போ 365வது நாள் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு 365வது நாள் எப்படி புரிஞ்சிருக்குது, குழப்பம் வரும். அதுக்காக தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இப்படி யோசிக்கணும் இந்த கேள்வியை. எப்படின்னா, அந்த வருஷத்தில் மொத்தம் 365 நாள் இருக்குது, அதில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்போ 365வது நாள் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி இதை பேசணும், 364 நாள் கழித்து என்ன கிழமை அப்படி சொல்லலாம் தானே? தேரி புரியுதா? ஏன்னா அப்படி கழித்து என்ன கிழமைன்னு சொன்னா 365வது நாளை குறிக்குது. இதுதான் இப்ப சொன்னேன். இன்னைக்கு சனிக்கிழமை, 61 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டாங்க இல்லையா விஏஓ எக்ஸாம்ல 2016. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், இன்னைக்கு சனிக்கிழமைன்னா 61 நாள் கழித்துன்னா அப்ப 62வது நாள் தான் கேட்குறாங்க. அதை நம்ம இப்படிதான் வாழ்வியல்ல சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த கேள்வி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆண்டோட கடைசி நாள் கேட்குறாங்க, ஐ மீன் 365வது நாள் கேட்குறாங்க. அதை நான் எப்படி சொல்ல போறேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா 364 நாள் கழிச்சு என்ன கிழமை. தட்ஸ் ஆல். இப்போ புரியுதா? மீனிங் புரியுதுங்களா? சூப்பர். இதை எக்ஸாம்ல இப்படி புரிஞ்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதலாம். முதல்ல 364 நாள் எடுத்துக்கிட்டேன். மேபி லீப் இயர்னா 365 ஆகும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். சரி, அது அப்புறம் பேசிப்போம். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? சரி, 364 நாள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதாக கூட கொஷினில் கொடுக்குற கிழமைக்குரிய நம்பர் எழுதணும். ஞாயிற்றுக்கிழமைனா 0, அப்போ 0 கூட்டினா அது இதான் வரப்போகுது, 364. இதை நான் 7ஆல் வகுக்க போகிறேன். கிளியரா? 1 7 7 நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம். 1 7 7 14 3 21 4 28 5 35 36 இருக்கு, 35 போயிடுச்சு, மீதி 1 இருக்கு, பக்கத்தில் போடுங்க, 14 வரும். 1 7 7 14 முழுமையாக அடிபட்டுருச்சு. 52 7 364ங்க முழுமையா வகுப்பட்டுடுச்சு. மீதி 0, மீதி எதுவுமே இல்லைன்னா அது 0ன்னு அர்த்தம். அப்போ மீதி 0ன்னு கிடைக்குது. மீதி 0ன்னா நம்ம எதுவுமே இல்லை, கரெக்ட் தானே? 0. இப்போ புரியுதுங்களா? ஓகே, இப்போ 0ன்னு கிடைச்சிருக்கு. 0 கூடிய கிழமை என்ன, 0 கூடிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அதே நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா மேபி இந்த இடத்துல ஏதாவது நாள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 364 அந்த நாளை கழிச்சு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் முழுமையாக அடிபட்டுச்சுன்னா ஆன்சர் 0. 0 கூடிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. கிளியரா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்தது 6வது கேள்வி. இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 62 நாட்களுக்கு முன்பு
2 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை. இப்போ இது பேக்ல அடிக்கிறாங்க, பேக் போகுது கரெக்டா. ஸோ இப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 62 நாளுக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. பின்னாடி கேட்கல, பின்னாடினா ஃபியூச்சர். இது முன்பு போகிறாங்க. முன்புன்னா நம்ம முன்பு ஒரு காலத்தில் நம்ம எப்படிலாம் ஸ்கூலில் விளாடணும், ஜாலியாக சைக்கிள் சுற்றணும், பைக்கில் சுற்றணும் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இது என்ன போகுது, பின்னாடி போகுது. கிளைமேக்ஸ் இது என்ன சொல்லுவோம் நம்ம, அதுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்களே, அடடா கனவு காண்றது, இதுக்கு பேர் டக்குன்னு வரல, சரி விடுங்க, ஏதோ ஒரு பேர் டக்குன்னு யோசிக்க தோறல. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது. இப்போ உங்களை கூட கேட்குறேன், நீங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து 20 வயசு 22 வயசு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு பொண்ணான நேரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இது என்னென்னா பின்னோக்கி போகுது. பின்னோக்கி போகுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம டேபிளை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் மாற்றணும். பின்னோக்கின்னா அப்படியே ரிவேஸ்னா இது பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போது ஞாயிறுனா 0ல் ஆரம்பிச்சு இல்லையா, இப்போது ஞாயிறுனா 6ல் ஆரம்பிக்கலாம், அப்படியே ரிவேஸுங்க, வேற ஒன்றும் கிடையாது. திங்கள்னா அப்படி இங்கே பாருங்கள், நம்ம இப்படி வந்துடலாமா, இப்படி இப்போ நீங்கள் வழக்கமாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு எழுதிங்க ஆர்டரா. எழுதிட்டு உங்கள் 0 வந்து சனியில் ஆரம்பிச்சிருங்க. 0னா சனி, வெள்ளின்னா 1, ரிவேஸில் போகுது. வியாழன்னா 2, புதன்னா 3, செவ்வாய்னா 4, திங்கள்னா 5, ஞாயிறுனா 6. ஓகே, தெளிவாக புரியுதா? பின்னோக்கி போகிறாங்க அப்படின்னா மட்டும், பின்னோக்கினா புரியுதுங்களா? ஸோ பேக்கில் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரை நோக்கி போகுதுன்னா ஃபார்வேர்டு, சரிங்களா. ரிவேஸில் போகுதுன்னா பேக்வேர்டா, அப்படிதான், சரிங்களா. ஓகே, அதாவது ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் நீங்கள் ஆர்டராக எழுதிட்டு சனி 0, வெள்ளி 1, வியாழன் 2, ஞாயிறு 6ன்னு இந்த ஆர்டரில் எழுதிங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதை நம்ம பார்க்கக்கூடாது, இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ அப்போ இந்த கொஸ்டின் எழுதுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 62 நாளுக்கு முன்பு என்ன கிழமைன்னு கேட்டாங்க. முதல் 62ன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் குறி வச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா, அப்போ செவ்வாய்க்கிழமைக்குரிய நம்பரை எழுதிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமைக்குரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4, இது வரைக்கும் பாருங்க 4 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த 4 கூட்டிங்க, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. 4, ஓகேவா. ஸோ இப்போ 4ன்னு கூட்டிக்கிட்டேன். அப்போது 62 கூட 4 கூட்டினா 66ன்னு வரும். 66 நம்ம இப்போ என்ன பண்ணோம், 7ஆல் வகுத்தோம். வேறு எல்லா ப்ரொசீஜர் ஒன்று தான், ஓகேவா. ஜஸ்ட்டு முன்பு பின்பு மட்டும்தான் நம்பர் மாறும், சரியா. இப்போ 66ல் 7 வகுக்க போகிறேன். 1 7 7 14 3 21 4 28 5 7 35 6 7 42 7 49 8 7 வந்து 56 9 7 63 17 70. அப்போது 9 7 63, சரியா. 70ன்னு வருது. அப்போது 63 வந்து இந்த 66ல் 63 வகுப்பட்டுருது, மீதின நம்பர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 66ல் 63 கழிச்சுக்கிறேன். கழிச்சா நமக்கு என்ன வருது, 66ல் 63 போனால் 3ன்னு வரும், கரெக்டா. இப்போ இந்த 3க்குரிய கிழமையை பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரிவேஸில் எழுதிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும், மாற்றி பார்த்துடாதீங்க. 3க்குரிய கிழமை புதன்கிழமை, ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரியா. அது பாருங்க, புதன்கிழமை எங்கிட்டு இருக்கு, இதை பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியானது. ரொம்ப ஈஸிங்க. ஓகே, கிளியராக புரியுதா? எனக்கு தெரிஞ்சு புரிய வைக்கிறேன் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஒரு ஹோம்ஒர்க் சம் எடுத்துருக்கேன், 8வது சம் நத்திட்டு அந்த ஹோம்ஒர்க் தரேன், ஏன்னா ஈஸி தானே. இங்கே பாருங்களேன், 2022 குரூப் 4ல் 10th புக்லையும் கேட்டிருக்காங்க. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். ஓகே, இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினார். வாணியிடம் உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி சொன்னார், இன்றே திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்பே கொண்டாடிட்டேன், முன்பே எனக்கு கொண்டாட்டேன் எனில் பதிலளித்தாள். அப்போ வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என கண்டறிக. கொஸ்டினை நல்லா உள்வாங்கிட்டா ஈஸி. அதாவது இவ்வளோ வளவலன்னு தேடி தேவையில்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இதில் நமக்கு முக்கியமான கேள்வினா, இன்றைக்கி திங்கக்கிழமை, 75 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை, அவ்வளோதான் கீவேர்டு. வேறு எதுவுமே வேணாம். இன்றைக்கி என்ன கிழமை அதை எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு 75 நாள்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்துங்க. இது ஃப்யூச்சர் நோக்கி போதா இல்லை பேக் அடிக்குதான்னு பாருங்கள்.
இது பின்னாடி தான் போகுது. ஏன்னா 75 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஓகே ரைட்டு. அப்போ இது ரிவேர்ஸ்லன்னு தெரியுது, ஃபியூச்சர் இல்லைன்னு தெரியுது, ரிவேர்ஸில் போதுன்னு தெரியுது. ரிவேர்ஸில் போனால் சனியை 0ன்னு வைக்கணும், வெள்ளி 1ன்னு வைக்கணும், வியாழன் 2ன்னு வைக்கணும், ஞாயிறு 6ன்னு வைக்கணும். அந்த நம்பரை எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 75 நாள் எடுத்துக்கிறேன். ஓகே, அதான் கூட இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திங்கக்கிழமைக்குரிய நம்பரை நம்ம எடுத்துக்கணும். இங்கே டேபிளுக்கு வரேன். திங்கக்கிழமைக்குரிய நம்பர் என்ன இருக்குது பாருங்க, 5ங்க. சரியா, 5 அதை கூட்டிக்கிறேன். ஓகேவா, இது பாருங்க 5 கூட்டிப்போம். 5 கூட்டினா 75 5 கூட்டினா 80ன்னு கிடைக்குது. இதை 7ஆல் வகுத்துடணும். சரியா, 7 வைத்தா 5 70, 11 7 77. கரெக்டாக ஒரு 7 7 14 3 21 4 28 5 35 6 6 42 7 7 49 8 7 56 9 7 63 5 7 70 11 7 77 12 7 வந்து 80க்கு மேலே போயிடுதுங்க. 82 என்னவோ கரெக்டா ஏதோ ஒன்று அப்படின் போது அதுக்கு தேவையில்லை. அப்படின்னும் போது நமக்கு என்னன்னா 11 7 77ன்னு வருது. அப்போ நமக்கு 80ன்னு இருக்குது. அப்போது 80ல் அந்த 77 கழிச்சுக்கிட்டா மீதி கச்சிரமா 3 அப்படிதான். சரியா, ஸோ அப்போ 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 3க்குரிய கிழமை என்ன, புதன்கிழமை. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா சனின்னா 0, வெள்ளின்னா 1, வியாழனா 2, புதன்னா 3. அப்போ புதன்கிழமை ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, எப்படி ஈஸியாக இருக்குது, புரிஞ்சிச்சிங்களா? தயவு செஞ்சு நான் என்ன விஷயத்த சொல்லணும் அதை அழகாக விளக்கமாக எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். 7வது கொஸ்டின் போடுங்க, மேபி வரலன்னா சொல்லுங்கள். அர்ஜுன் தனது பிறந்த நாள் 46 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினார். இன்று சனிக்கிழமை என்றால் அர்ஜுன் எந்த கிழமை தனது பிறந்த நாளை கொண்டாடி இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இதில் வளவலாம் தேரி வேணாம். உங்களுக்கு தேரி என்ன, இன்னைக்கு சனிக்கிழமை இதை எடுத்துங்க. 46 நாளைக்கு முன்னாடி அவருடைய பர்த்டே கேட்குறாங்க. அப்போ 46 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை, இவ்வளோதான். அப்போ பேக்கில் போகுது. ஓகே, அப்போ சனின்னா 0ல் ஆரம்பிக்கணும், வெள்ளின்னா 1 வைக்கணும், வியாழன்னா 2 வைக்கணும், புதன்னா 3 வைக்கணும். அந்த ஆர்டர் எழுதுங்க. நான் சொன்ன மெத்தேடை போடுங்க, ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ செவ்வாய்க்கிழமை, பி புதன்கிழமை, சி வியாழக்கிழமை, டி திங்கக்கிழமை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே டைப்பில் அடுத்த டைப் இருக்குது. சரிங்களா, இது ஃபஸ்ட் டைப்பு. இந்த ஃபஸ்ட் டைப் இவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கணக்கு இருந்தால் என் நம்பர் கூட அனுப்புங்க, வித்தியாசமான கணக்கு இருந்தால். இல்லை நீங்கள் எதாவது புக் இருந்தால் அந்த புக்கில் கூட நான் சொன்ன மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். வரலன்னா சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நானே அதுக்கு என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட் போடுறேன். சரியா, போதும். சரிங்களா, அடுத்த டைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.